சகோதரர் ஜான்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சிவா அவர்களே, அன்பு சகோதரர் வேலவன் அவர்களே, சதாசிவம் அவர்களே, அவர்களே, மரியாதைக்குரிய வருகை தந்துள்ள மாணவர்களுடைய தகப்பனார்களே, அம்மாமார்களே, மாணவ மாணவியர்களே, எல்லோருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வசதியும் படைத்தவர்கள் எல்லோரும் இதை போன்ற காரியங்களை செய்வார்கள் என்று நம்ப முடியாது. யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மனசு வரும். அதில் ஜான்குமார் இதை மாதிரி உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த பரிசு பொருளை கொடுத்து நிறைவேற்றுவதில் நான் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறேன். அந்த படிப்பு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த +2 முடிச்சிருக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணணும். அதன் பிறகு உங்களை 11th 12th பிள்ளைங்களும் நான் என்ன சொல்கிறேன், இந்த 10th படிச்சுக்கிற பிள்ளைங்களும் சரி, 12th படிச்சிருக்கிற பிள்ளைங்களும் சரி, இந்த லெவலில் மட்டும் நீங்கள் தாண்டிட்டு இன்னும் நீங்கள் ஒரு 4-5 வருடத்திற்கு மட்டும் நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து விட்டால் இந்த உலகத்தில் உங்களை யாருமே அசைக்க முடியாது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அன்பார்ந்த இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற முன்னாள் முதல்வர் அண்ணன் ஆர்விஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நல்ல எண்ணம் படைத்த என்னுடைய அருமை நண்பர் ஜான்குமார் அவர்களே, கவுன்சிலர்கள் நண்பர் சேகர் அவர்களே, நண்பர் வேலவன் அவர்களே, நண்பர் சதாசிவம் அவர்களே, சகோதரி ஆனந்தலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜான்குமார் அவர்களின் துணைவியார் அவர்களே, வந்திருக்கின்ற பெற்றோர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அரசியலில் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட அது மக்களை சென்றடையக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இன்று இந்த மாணவர் செல்வங்களை தேடி அவர்களின் வாழ்வில் ஒரு ஊக்கம் பெற அவர்கள் தங்களுக்குள் ஒரு போட்டியை வளர்த்து கொண்டு மென்மேலும் படிப்பதற்காக ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை இன்று நம்ம ஜான்குமார் அவர்கள் நம்முடைய பெரியவர் தலைமை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த SLCயும் +2வும் படிக்கின்ற காலத்தில் அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய திசையை மாற்றக்கூடிய ஒரு நிலை. ஒரு காலத்தில் ரிசல்ட் வந்துடுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரிசல்ட் பாஸாக ஃபெயிலான்னு தான் பார்ப்பாங்க. பாஸ் ஆகிட்டாலே போதும், காலேஜெல்லாம் இடம் கிடைக்கும். இப்போ பாஸாக ஃபெயிலாக ரிசல்ட் வந்துட்டா பாஸ் ஆகிட்டாங்களா தான் பார்ப்பாங்க. இப்போ எல்லாருமே பாஸ் ஆகிடுறாங்க. பாஸ் ஆகிட்டாங்களும் யாரும் பார்க்கறதில்ல, என்ன மார்க்கு அப்படின்றது தான். ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய, ஒரு ஏழு நிலையில் இருக்கக்கூடிய, வறுமைக்கோடு கீழ் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் கூட ஒரு பிள்ளை மனது வைத்தால் அந்த குடும்பத்தை தலைநிமிர வைக்க முடியும், மேல்தட்டோடு கொண்டுவிட முடியும், அந்த ஒரு 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 தலைமுறையே மேலே கொண்டு வர முடியும் என்ற நிலை என்று இருக்கின்றது. ஒரு 21 வயது இளைஞன் என்று ஒரு 40,000 சம்பளம் வர அளவுக்கு மேலே வரலாம். உடனே அவங்க படிக்கிறதுல இருக்குது. இன்றைக்கி +2ல் ஒரு நல்ல மார்க் எடுத்து உங்களுக்கு 10 காசு குடும்பத்துக்கு செலவு வைக்காமல் இன்றைக்கி காலேஜில் இடம் கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்குது, அதில் கூட கட்டக்கூடிய ஃபீஸுக்கு பேங்க் உதவி செய்யுது. இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு வசதி இல்லை அதனால் படிப்பு நிறுத்திட்டோம்னா யாரும் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் படிக்கிறது வசதி இல்லாதாலும் நான் படிக்கலை, நான் நல்லா படிச்சிருப்பேன்லன்னு சொல்லிட்டு பின்னால் உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லா வாய்ப்புகளும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சி இந்த கட்டம், இந்த காலகட்டம், இந்த வயது, இதை நீங்கள் ஒரு வெறியோட உணர்வோட இதில் நம்ம ஜெயிக்கணும், மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. படிக்கிறது ஒரு ஏட்டு சோக்கா படிப்பா மட்டும் இல்லாமல் பாஸ் பண்ணுறதுக்கு படிக்கிறோம், மார்க் எடுத்து படிக்கிறோம், அது நிச்சயமாக செய்யணும். அந்த கல்வி அவசியம். அதுவும் கூட நிறைய புத்தகங்களை படிக்கணும், நிறைய உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அரசியலை தெரிஞ்சுக்கணும், நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த எதிர்காலத்தில் என்ன வரப்போகிறீங்க அதை உங்களை முடிவு பண்ணிக்கணும். நம்ம படிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் தான் வரப்போகிறோம், இல்லை படிச்சுட்டு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை தான் போக போகிறோம், இல்லை ஒரு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வயசில் ஒரு ஊக்கமாக ஒரு உணர்வாக நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் உங்களை பின்னால் வழிகாட்டணும். இப்போது முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கழக இளைஞரணி அமைப்பாளர் உருளையன்பேட்டையின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் சிவாமில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. அடுத்தபடியாக கவுன்சிலர் வேலவன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. அடுத்தபடியாக நகரமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. இப்பொழுது ரீனா மகள் உரிமையாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. நகரமன்ற துணைத் தலைவர் அண்ணன் ஜான்குமார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது.